இன்ஸ்டாகிராமில் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கண்டென்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விடுங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ இந்த வீடியோவை பாருங்களேன். இப்போ நான் நல்லா காஸ்ட்லியான கேமராவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு சினிமேட்டிக்காக இல்லை, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக சப்புன்னு இருக்குல்ல. ஸோ என்னதான் நம்ம காஸ்ட்லியான கேமரா வச்சு வீடியோ எடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு சினிமேட்டிக் ஃபீல் கொண்டு வரும். ஸோ அப்படி சினிமேட்டிக்கான ஒரு ஃபீலை கொண்டு வரதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, இப்போ எனக்கு ப்ராப்பரான லைட்டிங் கிடையாது. இருக்கிற அவைலபிள் லைட்டில் தான் நான் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அன்வான்டாக இருக்கக்கூடிய லைட் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம லைட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் இருக்க லைட்டை கம்ப்ளீட்டாக கட் பண்ணுவோம். ரூமில் இருக்கக்கூடிய லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தேவையான லைட்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இருக்க எல்லா லைட்டையும் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் தான் மெயின் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு ஒரு கீ லைட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்து பேக்ரவுண்டுக்கு ஏதாவது ஒரு லைட்டிங் கொடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் ஒரு ஆரஞ்சு கலர் லைட் கொடுத்துருக்கு. ஏன் அந்த ஆரஞ்சு கலர் லைட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். அட் த சேம் டைம் ஏன் நான் இந்த கலரில் டிஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம பேக்ரவுண்டில் கொடுத்துருக்க ஆரஞ்சு கலர் லைட்டுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி ஒரு டீல் கலர் லைட்டை நம்ம ப்ராக்டிக்கல் லைட்டாக இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 லைட் கொடுத்துருக்கோம். இப்போ ஃப்ரேம் ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்கு. இப்போ லைட்டிங் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒரு சில விஷயம் ஆட் பண்ணோம்னா இன்னுமே நல்லா ஒரு சினிமேட்டிக்கான ஒரு ஃபீல் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் பேக்ரவுண்டில் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்றத ரெஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு சில இமேஜஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம பீட்டர் பார்க்கருடைய கழுத்தில் ஒரு குட்டி கேமராவை மாட்டி இவனை என் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன். தெரியுதா? ஸோ இப்போ பேக்ரவுண்டில் அந்த இமேஜஸை ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்டில் ஒரு சில ஃப்ரேம்ஸை நம்ம பிளேஸ் பண்ணதுனால லைட்டாக ஒரு ஸ்டெப் சினிமேட்டிக் ஃபீல் கிடைக்குது. இருக்கிற திங்ஸை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஃப்ரேமை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்து இந்த வீடியோவை சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ணி கலர் கிரேட் பண்ணோம்னா இன்னும் ஒரு ஸ்டெப் சினிமேட்டிக்கான ஒரு ஃபீல் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ 4K ரெசல்யூஷன் 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் 10 பிட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிக்சர் ப்ரொஃபைல் ஃப்ளாட்டில் வச்சு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்காக ரஃப் கட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஃப்ரேமை நம்ம கலர் கிரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எம்டி நோடை நம்ம விட்டுட்டு அடுத்து ஒரு நோடு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இந்த நோடில் நம்ம தேவையான லட்டை நம்ம இதுக்குள்ளே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஆரி அலெக்ஸாவுடைய லட்டை நான் இதில் அப்ளை பண்ணி அதோடைய இன்டென்சிட்டியை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து ஒரு நோடு கிரியேட் பண்ணி டெம்பரேச்சரை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு நோட் கிரியேட் பண்ணி ஷேடோஸையும் ஹைலைட்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான கான்ட்ராஸ்ட்டை கொண்டு வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அந்த ஆரஞ்சு கலருக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி நம்ம ப்ராக்டிக்கல் லைட்டு கொடுத்தோம்ல, அந்த டீல் கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக நம்ம கலரை பாப் அப் பண்ணுவோம். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய லைட்லேருந்து டீல் கலர் இருக்குது. ஸோ என்னுடைய டிஷர்ட்டுமே டீல் கலர் தான். அங்கே வச்சுருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் லைட்டு இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது ஒரு மாதிரி டீல் கலரில் இருக்குது. ஸோ இந்த டீல் கலரை மட்டும் நம்ம லைட்டாக கொஞ்சம் கலர் பாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஷேடோஸில் லைட்டாக ஒரு டீல் ஷேடை நம்ம லைட்டாக கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ரொம்ப கொண்டு வரக்கூடாது, லைட்டாக கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்து இந்த ஃப்ரேமில் எந்த கலர்லாம் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கோ அந்த கலரை மட்டும் லைட்டாக பாப் அப் பண்ணுவோம். இந்த ஃப்ரேமில் இந்த இமேஜில் இருக்கக்கூடிய ஷார்ப்னஸை நம்ம கம்மி பண்ணுவோம். ஸோ எதுக்காக கம்மி பண்ணுறோம் அப்படின்னா, வீடியோவை பொறுத்த வரைக்கும் இமேஜ் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஃபைனலாக நமக்கு ஒரு மிஸ்ட் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஹைலைட் எல்லாமே க்ளோ ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுத்தோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சினிமேட்டிக்காக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மிஸ்ட் எஃபெக்டை டாவின்சியில் க்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த க்ளோ எஃபெக்டை தூக்கி நம்ம இதில் கடைசி நோடில் போட்டோம்னா ஸோ அந்த ஒரு மிஸ்ட் எஃபெக்ட் வந்துடும். வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எது கரெக்டாக இருக்கோ அதில் அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சாதாரணமாக இருந்த ஒரு ஃப்ரேமை நம்ம ப்ராப்பராக லைட்டிங் பண்ணி பேக்ரவுண்டில் ஒரு சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஸோ அதை ப்ராப்பராக எடிட் பண்ணி கலர் கிரேட் பண்ணி ஃபைனலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான சினிமேட்டிக்கான ஒரு ஃப்ரேம் நமக்கு கிடச்சிருக்கு. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். மேலையும் கீழையும் கருப்பு கலரில் பார வச்சு விட்டோம்னா இந்த சினிமேட்டிக் ஃப்ரேம் கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் முக்கியமாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல ஒன்று, இந்த பேக்ரவுண்டில் ஆரஞ்சு கலர் லைட் எது கொடுக்குறேன், இந்த ஏன் நான் இந்த கலரில் டிஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்றத இந்த வெக்டாஸ்கோப்பை பாருங்களேன். ஸோ இதில் நம்ம ஸ்கின் டோனும் பேக்ரவுண்ட் கலரும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இது ஆரஞ்சு, இது டீலு. ஸோ இந்த ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு சினிமேட்டிக்கான ஒரு ஃப்ரேமை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.